சார் இப்போ பொதுவாக நிறைய இடங்கள்ல நிறைய கருத்து பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதில் ஒரு சிலர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னால மற்றவங்களுக்கு ஏதாவது பொது நபர்களுக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னு ஏற்பட்டால் அவங்க மேலே எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் அடிக்க முடியும்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அதை அவங்க அப்பா அம்மா மேலே இல்லை அவங்களோட பாதுகாவலர்கள் மேலே எடுக்க முடியுமா? பொதுவாக அந்த குற்றவாளிகள் ஒரு குற்றம் பண்ணுறாங்க, ஒரு 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 இன்னொரு சக மனிதருக்கு வந்து துன்பம் விளைவிக்கிறாங்கன்னா அவங்களையே வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக தான் நான் கருதுகிறேன் இது வரைக்கும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, ஒரு சில பேர் தங்களை வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு பிறரை முட்டாளாக நினச்சி அவங்கள வந்து ஏசுறது திட்டுறது இந்த மாதிரி செய்கிறவங்களையும் மனநல பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். அதில் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த தொழிலாக இருந்தாலும், அதில் வந்து வழக்கறிஞர்களாக இருக்கலாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், இல்லை வேறு சில பெரிய பெரிய என்ஜினியர்ஸு, ஆர்கிடெக்டு, இவங்க வந்து மற்றவர்களை தன்னை விட தாழ்வாக நினச்சி இருக்கிற எந்த ஒரு நபருமே மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான். இது தவிர்த்து அந்த மனநிலையில் பர்சன்டேஜ் வேரியா இவன் நான் சொல்கிறதெல்லாம் 2%, 2%, 3%, 5% வரைக்கும். இதுக்கப்புறம் 10% அவங்களுக்கே துன்பம் விளைவிப்பாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கே துன்பம் விளைவிக்கிறது. அது தவிர்த்து பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி கண்ணாமண்ணன் திட்டுறதோ, அவங்களால துன்பம் பிறருக்கு அந்த மாதிரி செய்யும்போது அவங்கள நீங்கள் வந்து 100க்கு தகவல் சொல்லி தான் பண்ண முடியும். இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அவங்களுடைய பெற்றோர், இல்லைன்னா அவங்களோட கார்டியன். அவங்களுக்கு அவங்க வந்து சரியாக பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை. அவங்க பாட்டுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டாங்கன்னா ரோட்டில் அவுத்து விட்டு ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் வந்து பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத முதல்ல அவங்களுக்கு அறியணும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கார்டியனோ பேரண்ட்டோ கூட அந்த கண்ட்ரோல் அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா கூடையே இருக்கிறனால அவங்களுக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சட்ட நிபுணரை வந்து கேட்டு அவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க, இல்லைனா இதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு கார்டியனாக நான் வந்து அவங்கள வந்து பராமரிக்க முடியும், அவங்க மேலே அன்பும் இருக்கும், ஓகே, அவங்கள காக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது. அதே மாதிரி இவங்க பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் போது அதை பிறரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குன்றதை இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். மனநலம் பாதிக்கப்பட்டாங்கன்றதுக்காக அவங்கள வந்து பைத்தியம் அது கிறுக்குன்னு சொல்லி அவங்கள திட்டுறதை விட, ஏன்னா யார் எப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு நரம்பு ப்ராப்ளம்னா அடுத்தது வந்துடுவாங்க. அதனால் மனித நேயத்தோட இது போன்ற நபர்களை நீங்கள் அணுகி அதுக்குண்டான புகார்களை நீங்கள் புகார் கொடுக்குறதுனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்கள காப்பாற்றி அவங்களால பிறருக்கு பாதுகாப்பு கருதி தான் நீங்கள் வந்து இது மாதிரி புகாரும் கொடுக்க சொல்கிறது. அதனால் இதை வந்து காவல்துறையில் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். 100க்கு போடலாம், 112க்கு போடலாம் ஹெல்ப்லைன். இந்த ஹெல்ப்லைனுக்கு பண்ணால் இது போன்ற நபர்களால் பிறர் பாதிக்கப்படாமல் இது பண்ணலாம். அது தவிர மகிழா ஹெல்ப்லைன் 1091 அதுக்கு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சும்மா யாரோ ஒருத்தவங்க கோவத்தில் இருக்கிறாங்க, கோவத்தில் யாரோ சண்டை போடுறாங்க, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போடுறாங்க, உடனே ஃபோன் அடித்து ஒரு மனநலம் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து காயப்படுத்திடாதீங்க. நல்ல பாருங்கள், பார்த்துட்டு இவங்களால் பிறருக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷனில் இறங்குங்க. இது போன்ற விஷயங்களுக்கு வேறு ஏதாவது லீகல் ஹெல்ப் வேணும்னா தாராளமாக என்ன அணுகலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.